ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலில் அப்பப்போ 70, 80, 90 கேஜிஸ் இந்த மாதிரி ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்க, என்னால் ஹை இன்டென்சிட்டியில் உள்ள எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது, இல்லை வயசானவங்க, இல்லை பிகினர்ஸ், இல்லைன்னா ஏதாவது ஒரு அடிப்பட்டு ரெக்கவரியில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் ஈஸியாக பண்ணுற அளவுக்கு உள்ள எக்ஸசைஸ் 10 எக்ஸசைஸ் அப்பப்போ ஒவ்வொரு பதிவாக போட்டுகிட்டே வந்திருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடியுமே நிறைய போட்டிருக்கோம். இன்றைக்கி உள்ள பதிவும் அதே மாதிரி தான், 10 எக்ஸசைஸ் அது மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பவும் சொல்கிறது தான், முதல்ல ஒரு ஜென்ரல் வார்ம் அப் பண்ணிக்கோங்க, இந்த 10 எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஜென்ரலாக உள்ள ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க. வார்ம் அப் எப்படி பண்ணணும், ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணணும், எல்லாத்துக்குமே நம்மளோட சேனலில் பதிவுகள் இருக்குது. நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த பதிவில் நான் இந்த 10 எக்ஸசைஸையும் ஜஸ்ட் 10 ரெப்ஸ் மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். நீங்களுமே அது மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் 10 எக்ஸசைஸும் 10 ரெப்பிட்டேஷன் பண்ணிவிட்டு அதை ஒரு செட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதுக்கு தகுந்தாப்பில் 2 செட், 3 செட், 4 செட், இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம ஒரு ஹாஃப் ஸ்குவாட் பண்ணிவிட்டு ஒரு வேரியேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் மிட் செக்ஷன் டைட், ஃபுல் பாடி டைட், ப்ரீத்திங் நார்மல். ஸோ ஹாஃப் ஸ்குவாட். எந்திக்கிறீங்க, காலை எங்கேயும் அசைக்காமல் அது அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் டயகனலாக ஒரு பஞ்ச். ஹாஃப் ஸ்குவாட், டயகனல் பஞ்ச், ஹாஃப் ஸ்குவாட், பஞ்ச், ஃபுல் பாடி டைட், ஹாஃப் ஸ்குவாட், பஞ்ச். ஸோ எப்போ சொல்கிறதா, இதோட இன்டென்சிட்டி எல்லாம் கூட்டணும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் பாட்டிலில் தண்ணி பிடிக்கிறதோ இல்லை சின்ன டம்பிள்ஸ் வெயிட் ஏதாவது ஆட் பண்ணுறதோ பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே அந்த எக்ஸசைஸோட இன்டென்சிட்டி கூடும். ஸோ நான் கவுண்ட் பண்ணல, ஐ திங்க் கவர் பண்ணியிருப்பேன். 8, abs tight, 9, 10. ரிலாக்ஸ். ரெண்டாவது எக்ஸசைஸாக நம்ம பண்ண போகிறது, ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடின்னு வச்சுக்கலாம். சிம்பிளாக ஒரு காலை பின்னாடி இருக்கிற காலை ஹை நீ பண்ணுறீங்க. தென் பேக் போகும்போது ஒரு சின்னதாக நீல பெண்ட், இது பின்னாடி டேப். ஸோ சைட்லேருந்து பார்த்தா நல்லா புரியும். ஜஸ்ட் சிம்பிள் ஹை நீ அண்ட் நீ பெண்ட். இன்னொரு கால் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி பின்னாடி டேப். 5 மோர். அடுத்த சைட் பண்ணிக்கலாம். ஸோ கை மேலே வச்சுக்கிறோம், காலை பின்னாடி வச்சுக்கிறோம். சிம்பிள் ஹை நீ, இன்னொரு நீ பெண்ட் அண்ட் இன்னொன்று பேக்கில் போய் ஸ்ட்ரெச் அண்ட் டேப். ரிலாக்ஸ். மூணாவது எக்ஸசைஸாக நம்ம பண்ண போகிறது, ஜஸ்ட்டு காலை நல்ல சைடில் எடுத்து வைங்க. டயகனல் லஞ்சஸ் பண்ணுங்கள். 1, 2, 3 டைம்ஸ் பல்ஸ். சைட் டயகனலாக போகிறோம். 1, 2, 3 டைம்ஸ் பல்ஸ். சப்போஸ் உங்களால் முடியுதுன்னா ஒரு குட்டி ஜம்ப் முடிஞ்சால், இல்லைன்னா சிம்பிளாக காலை எடுத்து தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். தென் கால் கிராஸாக பேக் 3 டைம்ஸ் பல்ஸ். நான் இடம் இல்லாதனால இங்கே கொஞ்சம் கம்மியாக வைக்கிறேன். ஸோ இங்கே வைக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். நல்ல காலை கிராஸாக பேக், டவுன் 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 down. 6, down down down. 7, down down down. 8, 9, down down down. ரெண்டு முட்டுமே பாருங்கள், இதுவும் ஃபோல்ட் ஆகிருக்கு, இதுவும் லஞ்சஸ் ஃபோல்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒன். டவுன் டவுன் டவுன். ரிலாக்ஸ். நாலாவது எக்ஸசைஸ், சிம்பிளாக கை ரெண்டையும் மேலே வச்சுக்கிறோம். இங்கேருந்து ஹை நீ கிளாப். சிம்பிளாக 1 by 1 நல்லா முட்டை தூக்குறீங்க. வயிறு நல்லா க்ரன்ச் ஆகட்டும். சிம்பிள் டேப். 6, 7, 8, 9, எவ்வளோ முடியுமோ அப். 10. ரிலாக்ஸ். அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது, ஜஸ்ட் நீ பெண்ட் பண்ணிக்கலாம். கீழே வரைக்கும் போய் தரையில் டச் பண்ணுங்கள். அப்புறம் கை ரெண்டும் சைடில் ரைட் லெஃப்ட் டவுன், சைடில் கை அண்ட் சைட் லெக் ரைஸ். எவ்வளோ முடியுதோ போய் கையை போய் டச் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. முடியலன்னா எவ்வளோ முடியுதோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக அது ஆட்டோமேட்டிக்காக போய் டச் ஆகும். நீ பெண்ட் பண்ணிக்கலாம். பட் பின்னாடி ஜஸ்ட் ஃப்ளோர் டச். ஆப்ஸ் டைட். 5 மோர். திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறது தான். உங்களுக்கு இது ஈஸியாக பண்ண முடியுதுன்னு நினச்சிங்கன்னா வெயிட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த எக்ஸசைஸோட இன்டென்சிட்டி கூடும், இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 9. லாஸ்ட் ஒன். அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது, சுமோ ஸ்குவாட்டில் ஒரு வேரியேஷன் பண்ண போகிறோம். காலை நல்லா வைடாக வச்சுக்கோங்க. 2 தடவை பல்ஸ். 1, 2. அதுக்கப்புறமா நார்மலாக இப்படி முட்டு மடக்காமல் நிற்பமாக நின்றுட்டு விண்மில் ஆல்டர்னேட் டச்.
then again down, down, up, alternate, touch. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ காலை நல்லா ஒய்டாக வைக்கிறீங்களோ உங்களோட தைஸ் ஃப்ளோருக்கு பேரலாக போகும். 2 times pulse, then alternate touch, windmill, down, down, up, 5 more, down, down, up, 7, touch, 8, alternate touch, 9, touch, last one, relax. நாலு எக்ஸசைஸ் நம்ம ஃப்ளோர் எக்ஸசைஸாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், கால் ரெண்டையும் நல்லா 90 degrees தூக்கிக்கோங்க. ஸோ கையுமே வச்சுக்கிறீங்க இங்கே. இப்போ கால் கீழே போது உங்களோட கை ரெண்டும் சைடில் அப், கால் கீழே போது கை ரெண்டும் செஸ்ட் ஃப்ளை மாதிரி சைடில். சேம் முதல்ல சொன்ன டிப் தான். உங்களால் முடியுதுன்னா குட்டி குட்டி வெயிட்டை கையில் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஸ் டைட். கால் கீழே போகும்போதும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, கண்ட்ரோலாக பொறுமையாக, டம்முன்னு போய் கீழே போடக்கூடாது. அப், 5 more, abs tight, 4, up, 3, up, 2, up, last one, up, relax. ரெண்டாவது எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது பிளாங்க் பண்ணுறதுல ஒரு வேரியேஷன் பார்த்துக்கலாம். கேட் அண்ட் கவ் பொசிஷனில் முதல்ல இருக்கும். இங்கிருந்து அப்படியே ஒவ்வொரு காலை பின்னாடி பிளாங்க் போஸ், அகைன் ஒவ்வொரு கால் முன்னாடி கேட் அண்ட் கவ் போஸ், ஒவ்வொரு கால் பேக் பிளாங்க் போஸ். ஆப்ஸ் நல்லா டைட், ஃப்ரண்ட் பேக். ஸோ இது செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அடுத்த இன்டென்சிட்டி கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணலான்னா, உள்ளே வாங்க, ஆனால் முட்டு தரையில் டச் ஆகலை, அப்படியே பேக். இடையில ஒரு ரெப் மட்டும் இப்படி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஜஸ்ட் சிம்பிளாக கேட் அண்ட் கவ், பிளாங்க், ஆப்ஸ் டைட், பிளாங்க், பிளாங்க். ஸோ நான் கவுண்ட் பண்ணல, ஹோப் 10 கிராஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆப்ஸ் டைட், ரிலாக்ஸ். ஜஸ்ட் சைல்ட் போஸ்டில் ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது, படுத்துக்கோங்க. பவன முக்தாசனுக்கு எப்படி ஹக் பண்ணுவோமோ அதே தான். நீயை நல்லா சேர்த்து வச்சு டைட் ஹக், உங்கள் கழுத்து மேலே வருது, நெக்கு வச்சு ஃபோர்ஹெட் வச்சு டச். தென் அப்படியே கீழே போய் கால் ரெண்டும் டவுன், க்ளூட் பிரிட்ஜ். நல்ல பட் டைட், ஆப்ஸ் டைட், எவ்வளோ முடியுதோ அப், டவுன், 2, பவன முக்தாசன், கால் ரெண்டும் டவுன், க்ளூட் அப், 3, down, up, 4, down, up. மேலே ப்ளூட் பிரிட்ஜில் போகும்போது ஷோல்டர்லாம் நல்ல தரையில் ப்ரெஸ், இது நல்ல வயிறுங்கிற அளவுக்கு ப்ரெஸ், தென் அப், 6, தென் அப். சப்போஸ் அடிக்கடி பண்ணும்போது கழுத்து ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு தோணுச்சுன்னா 1 or 2 ரெப்ஸ்க்கு வெறும் ஜஸ்ட் டைட் ஹக், தென் அப் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே தூக்கிக்கலாம். டவுன், அப், லாஸ்ட் ஒன், டைட் ஹக், டவுன், க்ளூட் அப், ரிலாக்ஸ். அடுத்த எக்ஸசைஸும் பிளாங்க்கில் ஒரு வேரியேஷன் தான் பண்ண போகிறோம். கை ரெண்டும் ஷோல்டருக்கு நேராக டவுன், ப்ராப்பர் பிளாங்க். இங்கேருந்து வலது காலை எடுத்துகிட்டு வந்து வலது கை பக்கத்தில் தூக்கிட்டு இருக்கிற ஹிப்பை நல்ல டிப், நல்ல நேராக பாருங்கள் மேலே, தென் பேக். லெஃப்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே டிப், தென் பேக். சப்போஸ் இது பிளாங்க்கில் பண்ண முடியல கண்டினியூஸாக தோணுச்சுன்னா ஒரு முட்டை கீழே வச்சுட்டு இன்னொரு காலை கொண்டு வாங்க, தென் ஹிப் டிப், பேக். இப்போ இந்த முட்டு டவுன், முன்னாடி, தென் பேக். அண்ட்
எல்லாருக்குமே ஸ்டார்டிங்லேயே கால் வந்து உடனே கை பக்கத்தில் வந்துடாது, இங்கே தான் வரும். பாதிக்கு தான் பாதி வருதுன்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எங்கே வரைக்கும் வருதோ அங்கே வாங்க. தென் பேக், பேக், 5 more, பேக், 4, பேக், 3, பேக், 2, பேக், லாஸ்ட் ஒன் பேக். ஆப்ஸ் நல்லா டைட். இதுக்கப்புறம் சைல்ட் போஸ்டில் ஒரு ஸ்ட்ரெச், ரிலாக்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே என் கூட சேர்ந்து ஃபாலோ லாக் மாதிரியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸசைஸுமே 10 reps நானுமே பண்ணிட்டேன். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி ஒரு செட்டு 2 செட் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செட்ஸை கூட்டிகிட்டே போய்க்கலாம். ஸோ நீங்கள் ஓவர் வெயிட்டில் இருக்கீங்க, பிகினர்ஸ் யாராக இருந்தாலும் இந்த 10 எக்ஸசைஸ்லேருந்து உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி 10 சிம்பிள் எக்ஸசைஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமும் கூட சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் செஞ்சு பார்த்து உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.